டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் விராட் கோலி ஓய்வுக்கான நேரம் நெருங்கியதா? மோசமான ஃபார்ம் காரணமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் சொதப்பி வரும் விராட் கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கு பிறகு ஓய்வு பெறுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்றால் அது விராட் கோலி தான். எல்லோரும் நம்பக்கூடிய ஒரே ஒரு கிரிக்கெட் வீரர், சாதனை மன்னன் என்று கூட சொல்லலாம். 2011 டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமான கோலி இப்ப வரைக்கும் 118 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். இதுல 201 இன்னிங்ஸில் 31 அரை சதங்கள், 29 சதங்கள் உட்பட மொத்தமாக 9040 ரன்கள் எடுத்திருக்கிறார். அதிகபட்சமாக 254 ரன்கள் அடித்திருக்கிறார். கடந்த 5 வருஷத்துல 2 முறை மட்டுமே சதம் அடிச்சிருக்காரு. இந்த ஆண்டுல 12 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. இதுல ஒரு சதம் கூட அடிக்கல. நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி அறிமுக வீரர் பயந்து நடுங்குவது போன்று ரன்கள் அடிப்பதற்கு திணறினார். நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டியில் 93 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இப்போ முதல் ஆளா ஆஸ்திரேலியா சென்று அங்கு பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் 22ஆம் தேதி பெர்த் மைதானத்தில் தொடங்குகிறது. இதில் இந்தியா 4 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை பெறும். இல்லை என்றால் அதோடு விராட் கோலியின் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். தற்போது இந்தியாவில் சிமுலேஷன் கேமில் விளையாடி வரும் விராட் கோலி 15 மற்றும் 30 ரன்கள் எடுத்தார். ஆனால் ஷார்ட் பிட்ச் பந்தை எதிர்கொள்ளவே ரொம்பவே கஷ்டப்பட்டுள்ளார். இதே நிலை நீடித்தால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் ஓய்வு பெற வேண்டிய நிலை ஏற்படும். மேலும் கிரிக்கெட்டில் அவரது எதிர்காலம் கேள்விக்குறியாகும். ஆஸ்திரேலியா முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் விராட் கோலியின் மோசமான ஃபார்மை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். நியூசிலாந்து வீரர்களையே விராட் கோலியால் சமாளிக்க முடியவில்லை என்றால் ஆஸ்திரேலியா மண்ணில ஆசி வீரர்களின் வேகப்பந்துகளை எப்படி சமாளிக்க போகிறார் என்ற கேள்வியை பலரும் முன்வைத்து வருகிறார்கள். ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு இருக்கும் ஒரே டார்கெட் விராட் கோலி மட்டுமே. அதனால் அவரது ஃபார்மை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இன்னும் 5 நாட்களில் விராட் கோலி இன்னமும் அதே மோசமான ஃபார்மில் தான் இருக்காரா, இல்ல தன்னுடைய அதிரடி ஆக்ஷனை ஆரம்பிச்சிட்டாரான்னு தெரிஞ்சிடும்.